رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في شأن حبيبه تشريفا وتكريما وتعظيما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிந்தான். அதிலும் குறிப்பாக ஒப்புயர்வற்ற இந்த இறுதி 10 நாட்களை அடைவதற்கும் நமக்கு அல்லாஹ் ஒரு மகத்தான தௌஃபீகை ஏற்படுத்தி இருக்கிறான். சிறப்பான சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நினைவு தினத்திலே அல்லாஹ் நம்மை இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க ரமலானுடைய நோன்பு எத்தனையோ நபர்கள் அடையாமல் ரஜபிலே சென்றவர்கள் சென்று விட்டார்கள், ஷஅபானிலே சென்றவர்கள் சென்று விட்டார்கள், ரமலானுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் வரை வாழ்ந்தவர்கள் ரமலானை அடையாமல் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். ஆனால் கருணை கடலான அல்லாஹ் இந்த ரமலானை அடைவதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த ரமலானின் இன்பங்களை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று சொன்னால் இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒரு ஜாத்தை மையமாக வைத்துத்தான் அகில உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, இஸ்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஈமான் ஜொலித்து கொண்டிருக்கிறது, தக்வா சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகத்தை கொண்டுதான் எல்லாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ் அல்லாத அத்தனை படைப்பினங்களுடைய இயக்கத்திற்கு பின்னால் எம்மான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இயக்குதல் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த இந்த நோன்பும் நமக்கு அல்லாஹ்வை ரசூலை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நோன்பினுடைய நோன்பு பிடித்தலும் நோன்பை திறத்தலும், நோன்பு பிடித்தல் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறது, நோன்பு வைத்தல் ரசூலுல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறது. நோன்பு யாருடைய தன்மை? சாப்பிடாமல் இருப்பது அல்லாஹ்வுடைய தன்மை. சாப்பிடாமல் அல்லாஹு தஆலா இருக்கிறான், குடிக்காமல் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹுக்கு மனைவி இல்லை, மனைவியை நெருங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இன்பத்தை தவிர்த்துவிட்டு அந்த இன்பமும் இல்லை, அதற்கான தேவையும் இல்லாமல் அல்லாஹ் இருக்கிறான். காலையிலிருந்து மாலை நேரம் வரை நாம் நோன்பிருப்பது அல்லாஹ்வின் தன்மையை வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் நோன்பு திறப்பதன் மூலம் பெருமானாரை நாம் வெளிப்படுத்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸஹரே ஸாத்தே குதாவாக அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய வெளிப்பாடாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குடிப்பதில்லை, அல்லாஹ்வின் வெளிப்பாடாக வந்திருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். அல்லாஹ் சாப்பிடுவதில்லை, அல்லாஹ்வின் வெளிப்பாடாக மஸஹராக இருக்கக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரம் வந்தவுடன் சாப்பிட்டார்கள், நாமும் சாப்பிடுகிறோம். எனவே காலையிலிருந்து ரப்பினுடைய தன்மைகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மூமின் மாலையிலிருந்து சஹர் வரை ரசூலுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் அல்லாஹ் ஒரு நோன்பாளியை பார்க்கிறார். அதனால்தான் ரோஸோ மே அதாயே நபவி தேக் லோ பில்குல், ரோஸோ இந்த நோன்புடைய நேரத்தில் முழுக்க முழுக்க இருப்பது பெருமானாருடைய அசைவுகள் தான், பெருமானாருடைய வழிமுறைகள் தான், பெருமானாருடைய வாழ்க்கை தான் நோன்பாக இருக்கிறது.
இறுதியாக நபியை எப்பொழுது ஒரு நோன்பாளி பெறுகிறார்? இஃப்தார் மே முஃப்திர் துஜே மில் ஜாய் முஹம்மத். இஃப்தாருடைய நேரத்தில் பெருமானாருடைய அந்த செயலை செய்வதன் மூலமாக அந்த நபியையே நோன்பாளி பெறுகிறார். அல்லாஹ் இந்த மனிதர்களில் மூமின்களில் பார்க்க விரும்புவது ரசூலுடைய செயல்பாடுகளை தான், ரசூலுடைய ஆக்ஷன்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் அகில உலக மூமின்களும் இருக்க வேண்டும் என்பதனால் குர்ஆனை இறக்கினான். அந்த குர்ஆனும் வெறுமனே ஸ்கிரிப்சர்ஸாக, அது ஒரு தியரட்டிக்கலாக மட்டும் இருக்கவில்லை. கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். அந்த குர்ஆனினுடைய ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் உயர்வு பெற்றதன் பின்னணியில் அந்த வாழ்க்கையை நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அதனால் குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும். ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அது குர்ஆனில் இல்லாதவைகள் எல்லாம் ஹதீஸாக இருக்கின்றன. இந்த இரண்டுமே நபியினுடைய வாழ்க்கை, நபியினுடைய செயல். அந்த ரசூலுடைய செயலை ஒவ்வொரு மூமினிலும் கியாமத் வரை அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். அதுதான் நாம் செய்யக்கூடிய அமல்களும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையும். நாம் கண் திறந்ததிலிருந்து கண் மூடியும் வரை நாம் என்னென்ன செயல்களை நபியினுடைய சுன்னத்தாக செய்கிறோமோ இதை அல்லாஹ் நபியினுடைய செயலாக பார்க்க விரும்புகிறான். ஆனால் ஒரு அற்புதமான நாம் பெற்ற பாக்கியம் என்ன தெரியுமா? எத்தனையோ படைப்புகள் அல்லாஹ்விற்கு இருக்க. وَإِن تَتَوَلَّوْا يَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ ثُمَّ لَا يَكُونُوا أَمْثَالَكُمْ என்று அல்லாஹ் சொல்கிறான். இவர்களெல்லாம் ஓடிவிட்டால், இவர்களெல்லாம் அழித்துவிட்டு வேறு ஒரு கூட்டத்தை கொண்டு வருவதற்கு எனக்கு சக்தி இருக்கிறது. இவர்களை விட அவங்க ரொம்ப டாப்பாக இருப்பாங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. ஆனால் நம்மை அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான். எத்தனையோ நம்மை விட உயர்வான படைப்பினங்களை படைத்து அதிலே பெருமானாருடைய ஆக்டிவிட்டீஸை அல்லாஹ் பார்க்க சக்தி இருந்தும் பாவிகளாகிய நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நம்மிலே பெருமானாருடைய சுன்னத்தை வெளிப்படுத்தி நம்மில் ரசூலை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த பாக்கியம். அந்த ஒரு பாக்கியத்தில் தான் இந்த நோன்பும் சஹரும் இஃப்தாரும் தராவீகும் நோன்புடைய எல்லா செயல்களும் அடங்கி இருக்கின்றன. ரசூலுடைய என் ஹபீபுடைய செயல்களை வெளிப்படுத்துவதனால்தான் அல்லாஹு தாலா இந்த நோன்பாளிக்கு இவ்வளோ பெரிய கூலியை தருகிறான். தன்னையே கொடுத்து விடுகிறான். என் ஹபீபை என் கண்களில் வைத்திருந்தேன். அந்த ஹபீபின் செயல்களை யாரெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களில் நான் என்னை வைத்து விடுகிறேன். வஅன உஜ்ஸா பிஹி என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னையே நான் கூலியாக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்றால் நம்மில் வெளிப்படக்கூடிய பெருமானாருடைய அந்த அங்க அசைவுகள் தான் காரணம். எனவே நபியினுடைய சுன்னத்துக்களை நபி நமக்கு காட்டி தந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் ஒரு மூமின் ஆனந்தப்பட வேண்டும். அல்லாஹ் நம்மில் கண்மணி நாயகத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு நம்மில் இருக்க வேண்டும். நபி அவர்களுடைய அசைவுகளை பின்பற்றுவதற்கே நமக்கு இவ்வளவு உயர்வை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னால், நபி செய்த ஒன்றை 1000 வருடங்களை தாண்டி இந்த உலகத்தில் வந்து இந்த நேரத்தில் நபியை பார்க்காமல், நபிக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் வெறும் அவர்கள் செய்ததை நாம் செய்து ஆக்ஷனாக பண்ணி கொண்டிருப்பதற்கே இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் தர்றான்னு சொன்னான். நபியினுடைய ஜுஸே முபாரக், நபியினுடைய தோளோடு தோல் சேர்ந்த அஹ்லே பைத்துகள், நபியினுடைய இரத்தம் அவர்கள் இரத்தத்தில் ஓடக்கூடிய அஹ்லே பைத்துகள், நபியினுடைய கண்ணில் அவர்களுடைய கண் மணியாக விளங்கிய அஹ்லே பைத்துகளை அல்லாஹ் எவ்வளவு நேசிப்பான். நோன்பை கொடுக்கிறான், மன்னிப்பை தருகிறான், அதன் மூலம் தன்னையே தருகிறான். பாவிகளாகிய நமக்கு இந்த நிலை என்றால் அஹ்லே பைத்தினுடைய அந்த உயர்வுகள் என்ன? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அஹ்லே பைத்துடைய விஷயத்தில் நான் எதை விரும்புகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வாகிய நான் எதை விரும்புகிறேன்? இன்னமா யுரீதுல்லாஹு லியுத்ஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத் வ யுதஹிரகும் தத்ஹீரா. அஹ்லே பைத்தினர்களே, பெருமானாருடைய திரு குடும்பத்தினர்களே, என் ஹபீபினுடைய மேனியோடு மேனி சேர்ந்தவர்களே, உங்களை அல்லாஹு தஆலா முழுமையாக பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறான். உங்களை பரிசுத்தமாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். உலகத்தில் பரிசுத்தம் என்று ஒன்று இருந்தால் அது தாங்கள் தான், அது உங்களுடைய குடும்பம் தான். அப்படி பரிசுத்தமாக அல்லாஹ் பார்க்க விரும்புகிறான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், சுபஹான். அந்த சுபஹானுடைய தன்மையாக
அந்த சுபஹானின் வெளிப்பாடாக அல்லாஹ் அஹ்லே பைத்தை பார்க்க விரும்புகிறான். நாம் எல்லாம் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அஹ்லே பைத்துகள் பரிசுத்தமானவர்கள், அஹ்லே பைத் பரிசுத்தமானவர்கள், அஹ்லே பைத் பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும், அதை நான் விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களை புகழ்வதும் அவர்களுடைய முஹப்பத்தை கல்வில் வைப்பதும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அவர்களுடைய முஹப்பத்தை கண்களில் வைத்தால் நம் கண் பரிசுத்தமாகிறது. அவர்களுடைய காதலை நம் கல்வில் வைத்தால் நம் மனம் பரிசுத்தமாகிறது. அவர்களுடைய மனம் கமலும் புகழை பேசிக்கொண்டே இருந்தால் நம் நாவு பரிசுத்தமாகிறது. ஏனென்றால் அவர்கள் பரிசுத்தத்தின் திருவுருவம். அந்த அஹ்லே பைத்தி அத்ஹார்களை அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் தன் பக்கம் அழைத்து கொண்டான். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சையதத்துனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எத்தனை எத்தனை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, எத்தனை எத்தனை அஹ்லே பைத்தி அத்ஹார்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் முன்மாதிரிகளாக காட்டிக் கொண்டிருக்கிறான். ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா என்ன அமல் செய்தார்கள்? அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு வக்து தொழுகையும் கடமை இல்லை, ஒரு வக்து நோன்பும் கடமை இல்லை, ஜகாத்து கடமை இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை, எதுவுமே அவர்கள் செய்யவில்லை. நாம் முஸ்லிம் என்று சொன்னால் என்னென்ன அமல்கள் கடமை என்று நினைக்கிறோமோ அது ஒன்றுமே அவங்க வாழும் பொழுது இல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் ஒன்றே ஒன்றை செய்தார்கள். அல்லாஹ் தன் ஹபீபை எப்படி பிரியப்பட்டானோ அதே போன்ற பிரியத்தை ஹதீஜா நாயகி அவர்கள் மீது வைத்தார்கள். அல்லாஹ் ரசூலை எப்படியெல்லாம் காக்க வேண்டும் என்று நினைத்தானோ, யாரும் இல்லாத நிராதரவான நேரத்தில் தன் ஹபீபை பாதுகாப்பதற்கு, அவர்களை அரவணைப்பதற்கு, அவர்களுக்கு ஆதரவு தருவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு ஜாத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா நாயகி கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கெல்லாம் முன்னாடி அவர்கள் இறந்துட்டாங்க, இன்னும் அவர்களையே நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, இன்னல்லாஹ் அப்தலக கைரம் மின்ஹா, அவர்களை விட சிறந்த மனைவிமார்கள் 10 பேர் உங்களோடு இருக்கிறோமே, இன்னுமா அந்த கிழவியை நினைத்து கொண்டே இருப்பீர்கள்? எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருப்பீங்க என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனைவி போன பிறகு 10 மனைவிமார்கள் நீங்கள் இருக்கிறீர்கள், ஆனால் மா அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, ஹதீஜா நாயகி போல ஒரு சிறந்த பெண் உங்க 10 பேரில் ஒருவரும் எனக்கு கிடையாது. அல்லாஹ் எனக்கு அப்படி தரவில்லை. அல்லாஹ் ஹதீஜா நாயகிக்கு ஆல்டர்னேட்டிவாக, மாற்றாக யாரையும் எனக்கு தரவில்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தமான மனைவி, என் துணைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கத் ஆமனத் பி இது கஃபர பியன் நாஸ், அகில உலகமும் என்னை நிராகரித்தது, என்னை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு மனிதன், மனித பிறவியில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு மனிதர் வளர்ந்த ஆளான பிறகு 1000 ஆதரவாளர்கள் இருப்பார்கள். அவர் கையமுக்க காலமுக்க, அவர் காரை திறந்து விட, எல்லாவற்றிற்கும் ஆள் இருக்கலாம். அவர் பிரபலமடையாத நேரத்தில், ஒரு பாப்புலாரிட்டி இல்லாத நேரத்தில், அவரை மக்கள் எல்லாம் ஒதுக்கி ஓரம் தள்ளக்கூடிய நேரத்தில் அவருக்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் அது, அது எவ்வளோ பெரிய ஒரு பக்க பலம் அது. அத்தனை கண்களுக்கும் நபி நபியாக தெரியவில்லை. ஒரே ஒரு கண்களுக்கு கைருல் பஷர், கைருல் வரா, காத்தமுன் நபியின், ஷஃபீஉல் முத்னிபீன், இன்று எத்தனை எத்தனை வார்த்தைகளால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் புகழ்கிறோமோ, அந்த புகழ் எதுவுமே இல்லாத நிலையில் அத்தனை புகழுக்கும் உரியவராக பார்த்த ஒரே ஒரு கண் அன்னை ஹதீஜா நாயகியுடைய கண் தான். இன்னைக்கு நாம் புகழ்கிறோம் என்று சொன்னால் நம்மை விட பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான காதலர்கள் புகழ்ந்த வார்த்தைகளை நாம் ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு கூட ஆள் இல்லை. நிராகரித்தார்கள், கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், குடல்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த பரிசுத்த மேனியில் போட்டார்கள். இந்த மாதிரி நேரத்தில் ஒருவரை உயர்ந்த பார்வை பார்க்க வேண்டும்னு சொன்னால் எந்த அளவிற்கு அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
கத் ஆமனத் பி இத் கஃபரன் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை நிராகரிக்கும் பொழுது என்னை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு பெண் அன்னை கதீஜா. வசத்தகத்னி இது கதபனி அன்னாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்யாக்கும் பொழுது என்னை உண்மைப்படுத்தியவர்கள் அன்னை கதீஜா நாயகி. வாசத்னி பி மாலிஹா இது ஹரமனி அன்னாஸ், எந்த விதமான காசு பணமும் செல்வமும் இல்லாத நிலையில் தன்னுடைய மொத்த செல்வத்தையும் எனக்காக அர்ப்பணித்தவர்கள் அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இப்படியெல்லாம் மாபெரும் உயர்ந்த அந்தஸ்திற்கும் மாபெரும் குணத்திற்கும் சொந்தக்காரர்களுக்கு போல் உங்கள் 10 பேரில் ஒருவரும் எனக்கு கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ பெருமானாருடைய ஆஷிகீன்களை மலக்குமார்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக கிராத் ஓதக்கூடியவர்கள். அவர்களிடம் மலக்கு வந்து சொன்னார், அல்லாஹ் உபை அவர்களை கிராத் ஓத சொல்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்கள் பேரை சொல்லி கிராத் ஓத சொல்கிறான். ஏனென்றால் குர்ஆன் இறங்கிவிட்டது. கிராத் என்பது காரியாக அழகிய வார்த்தைகளால் ஓதுவது உயர்ந்த அமல். அதனால் அந்த நேரத்தில் மலக்குகள் வந்தார்கள், சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்தார்கள், நபிக்காக அர்ப்பணமானார்கள். அவர்களை போன்ற உடையை மலக்குமார்கள் அணிந்தார்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எல்லா கடமைகளும் கடமையான பிறகு அதை செய்த சஹாபாக்கள் உயர்வு பெற்றார்கள். நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றியவர்கள் உயர்வு பெற்றார்கள். நபியினுடைய செயலாக அமல் செய்தவர்கள் உயர்வு பெற்றார்கள். ஆனால் அன்னை கதீஜா நாயகி எப்படி உயர்வு பெற்றார்கள்? கதீஜா நாயகி அவர்கள் உயர்வடைந்தது காரணம் என்ன? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் மீது காட்டிய பாசமும் அவர்களுக்காக செய்த சேவைகளும் தான் மிக உயர்ந்த அமல்கள். அதற்கு பிறகு வந்த தொழுகை விட, ஜகாத்தை விட, ஹஜ்ஜை விட, சதகாவை விட, நாம் செய்யக்கூடிய எல்லா சுன்னத்தான அமல்களை விடவும் ஆக உயர்ந்த ஒரு அமலை இந்த உலகத்தில் முஃமினான ஒருவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏனென்றால் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்ததை தவிர வேறு என்ன உயர்ந்த அமல் இருக்க முடியும்? 3 நாள் அபூபக்கர் நாயகம் குகையில் இருந்தார்கள், நபி அவர்களோடு இருந்தார்கள், அவ்வளவுதான். உமர் நாயகம் கேட்டார்கள், என் மொத்த வாழ்நாளின் அமலை நான் அர்ப்பணமாக்குகிறேன், அந்த 3 இரவுகளை கொடுத்துருங்களேன். 3 இரவுகளுக்கு இவ்வளவு மதிப்பென்றால் எத்தனை இரவுகள் கண்மணி நாயகத்தோடு எல்லா மக்களும் ஒதுக்கிய நிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் கதீஜா நாயகினுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹு தஆலா விரும்பிக் கொண்டே இருந்தான். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது கதீஜா நாயகி உங்களிடம் வருவார்கள். வஃபி யதிஹா இனாஉன் பி தஆமின் அவ் ஷராபின், அவர்கள் கையிலே சாப்பிடுவது, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு கொண்டு வராங்க, தண்ணி கொண்டு வராங்க. அவர்கள் செய்த அமல் என்ன? நபி சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக அன்னை கதீஜா அம்மா உணவையும் அதற்கான கோப்பையும் அந்த சட்டியோடு வர்றாங்க. அவர்களுக்கு ஃபஅப்ஷிர்ஹா பில் ஜன்னா, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப செய்தி சொன்னான். அவங்க வந்த பிறகு நீங்கள் அதை சொல்லிடுங்கன்னாங்க. தொழுகையில் நடந்ததா இந்த பஷாரத்? நோன்பினால் கிடைத்த சுப செய்தியா இது? ஜகாத்தினால் கிடைத்த சுப செய்தியா? நபி அவர்களுக்கு உணவை கொண்டு வருவதையும் அல்லாஹ் மிக உயர்ந்த அமலாக பார்க்கிறான் என்று சொன்னால் என்ன மாதிரியான வாழ்க்கை அது? என்ன உயர்ந்த பெண்மணி அவர்கள்! இறைவன் அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் எவ்வளவு முஹப்பத் வைத்திருப்பான். சொல்கிறார்கள், கதீஜா நாயகிக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நாயகமே, அவர்களுக்கு சொர்க்கத்திலே அற்புதமான ஒரு வீடு இருக்கு, மின் கஸ்பின், முத்துக்களால் ஆன ஒரு அற்புதமான கோட்டை அல்லாஹ் தர இருக்கிறான். அது மட்டுமல்ல, அதற்கு என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்கள் சொர்க்கத்தை பெற்று, அப்படி ஒரு உயர்ந்த சொர்க்கத்தை, அதுவும் அதிலே லா லஹ்பின் வலா நஸ்பின், அதில் எந்த விதமான கூச்சல்கள், குழப்பங்கள், இறைச்சல்கள் இருக்காது. ரொம்ப காமானத ஒரு கோட்டையாக அது இருக்கும். அதே நேரத்தில் அங்கே எந்த விதமான டயர்ட்னஸ்,
ஒரு சோர்வு இல்லாத இடமாக இருக்கும். இதற்கு விரிவுரை சொல்லக்கூடிய இமாம் சுஹைலி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், ஏன் இந்த உயர்ந்த ஒரு கோட்டையை, அதுவும் அமைதியான ரொம்ப சைலண்டான ஒரு அற்புதமான கோட்டையை, சோர்வே இல்லாத கோட்டை ஏன் அல்லாஹ் அவங்களுக்கு தரான் தெரியுமா? காரணம் லிஅன்னஹா லம் தர்ஃபா ஸௌதஹா அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் வாழ்நாள் முழுக்க ஒரு முறை கூட அவர்கள் நபியினுடைய சத்தத்தை விட தன் சத்தத்தை உயர்த்தி பேசியதே கிடையாது. அடுத்து சொல்கிறார்கள், அவர்கள் ஒரு முறை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்டது கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே தர்க்கம் பண்ணது கிடையாது, வாதிட்டது கிடையாது. நபி அவர்களிடம் போய் எனக்கு இது இல்லை அது இல்லை என்று ஒரு முறை கூட சொன்னது கிடையாது. ஒரு முறை கூட நபி அவர்களுடைய சப்தத்திற்கு அதிகமாக சப்தமிட்டதில்லை. தன் வார்த்தைகளால் தன் செயல்களால் நபி அவர்களை ஒரு முறை கூட வேதனைப்படுத்தியதில்லை. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட கத்ரியா நாயகியை பார்த்து கோச்சிக்கிட்டதே கிடையாது. ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செய்யலை, கோபப்பட்டதே கிடையாது. ஒரு முறை கூட அவர்களை வெறுத்ததே கிடையாது. ஒரு முறை கூட அவர்களிடம் பேசாமல் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்களிடம் இதில் ஏதாவது ஒன்று இல்லாமல் இருக்குமா? டெய்லி திட்டு உழுது, டெய்லி வாக்குவாதம் நடக்குது, டெய்லி சண்டை நடக்குது, டெய்லி காலில் பேச மாட்டாங்க, நைட்டு பேசிக்கிறாங்க. இது வளமையாக ஒரு கணவன் மனைவியாக இருந்தால் எதுவெல்லாம் நடக்குமோ அதில் எந்த ஒன்றுமே கதீஜா நாயகியிடம் நடக்கவில்லை. சஹாபாக்கள் இருவர் நபி அவர்களுடைய சமூகத்தில் வந்து தர்க்கித்தவுடன் இறங்கியது ஆயத் லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக சௌத்தின் நபி. நபியினுடைய அதபை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு காலம் கடந்து சொல்லித் தருகிறார். நபியினுடைய சப்தத்தை விட உங்கள் சப்தம் உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு தெரியாமலே அழிந்துவிடும். இந்த கண்ணியத்தை, இந்த அதபை அல்லாஹ் சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆன பிறகு சொல்லித் தருகிறான். ஆனால் ரப்பு சொல்லித் தராமலேயே இந்த கண்ணியத்தை பேணியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. வசனம் இறங்கவில்லை, நபியாக அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. அல்லாஹ் நீங்க இவர்கிட்ட இப்படிதான் பணிந்து நடக்கணும், கணவன் என்ற அந்த உறவோடு நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னா, நான் சொல்லலை. ஆனால் அந்த நேரத்திலும் எவ்வளவு ஒரு பக்குவமாக பெருமானாரிடம் கண்ணியமாக வாழ்க்கையில் ஒரு முறை கூட, ஒரு தடவை கூட அவர்கள் சப்தமிட்டு பேசியதில்லை. எத்தனை வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள், எத்தனை வருடங்கள், 10-15 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதிகமாக நீண்ட காலம், 10 மனைவிகளுக்கு முன்னால் நீண்ட காலம் வாழ்ந்தது அன்னை கதீஜா நாயகியோடு. ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து என்ன? ஒரு முறை நபி அவர்களுடைய சப்தத்தை விட உயர்த்தியதில்லை. எனவே பெருமானாரை நேசித்தவர்கள், பெருமானாரை மதித்தவர்கள், பெருமானாரை கண்ணியப்படுத்தியவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே போல் நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய ஈரக்கொலையான அன்னை ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹும்ம ஹாஉலாய் அஹ்ல பைத்தி, யா அல்லாஹ் நீ குர்ஆனில் சொன்ன அஹ்ல பைத்துகள் இவர்கள்தான் என்று சொல்லும் பொழுது அதில் இருந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா நேரத்திலும் பெருமானாருக்கு மிக பிடித்த ஒரு மகள் ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்வார்கள், எப்பொழுதெல்லாம் ஃபாத்திமா நாயகி நடந்து வருவார்களோ அவர்களுடைய நடை, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய உட்காருதல், அவர்களுடைய அசைவு அத்தனையும் பெருமானாரை போலவே இருக்கும். நபி அவர்கள் ஒரு பெண்ணாக இருந்து என்னவெல்லாம் செய்வார்களோ அதை ஃபாத்திமா நாயகி செய்து காட்டுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க அசைவுகளை நாங்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் பார்ப்போம். அவங்க நடந்து வந்தால் பார்த்துக்கிட்டே இருப்போம். ரசூல் செய்கிற மாதிரியே, ரசூல் நடக்கிற மாதிரியே நடக்கிறாங்களே, பெருமானார் சிரிப்பதைப் போலவே சிரிக்கிறார்களே, பெருமானார் உட்கார்வதைப் போலவே உட்காருகிறார்களே என்று நாங்கள் எல்லாம் பேசிக்கொள்வோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள். எந்த அளவுக்கு நபி அவர்கள் நேசித்தார்கள். ஃபாத்திமா நாயகி வந்துவிட்டால் எழுந்து போய் அவர்களை வரவேற்பார்கள், கரங்களை முத்தமிடுவார்கள். எவ்வளவு கண்ணியம் செலுத்தினார்கள், எவ்வளவு தன்னுடைய ஈரக்குலை துண்டாக அன்னை ஃபாத்திமா நாயகியை நேசித்தார்கள். அந்த அஹ்லே பைத்துகளை நாமும் நேசிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பசியோடு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொன்னோன்னா அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலே
ஒரு பணிப்பெண் வந்து கையிலே ஒரு உணவு தட்டோடு வருகிறார்கள். அதிலே ரொட்டியும் சால்லாவும் இருக்குது. இவர்களும் ஹசன் ஹுசைன் நாயகம் அவர்களும் சாப்பிடும் அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நபி அவர்கள் சொல்லிட்டு போனதுலேருந்து மனதெல்லாம் அடித்து கொள்கிறது. என் நாயகத்திற்கு ஏதாவது உணவு கொடுத்தே ஆக வேண்டுமே. இங்கே இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், ஆனால் உணவு வந்துவிட்டது. நான் என் பெருமானாருக்கு கொடுத்து விட்டு தான் அடுத்து நாம் சாப்பிடுவோம் என்று 2 அன்பு பேர குழந்தைகளை அனுப்பிவிடுகிறார்கள். 2 பேரும் போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு விட்டு வருகிறார்கள். அலி எங்கே கேட்குறாங்க. அவங்களும் வெளியே இருக்காங்க, யா ரசூலல்லாஹ், அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் உள்ளே வந்து இந்த பாத்திரத்தை வாங்கினார்கள். ஒருத்தர் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவிற்கு சிறியதளவு ரொட்டி துண்டு தான் இருந்துச்சு. நபி அவர்கள் புனித கரங்களால் வாங்கியவுடன் எல்லோருக்கும் அதை பங்கிட்டு கொடுத்த பிறகும் எல்லோரும் சாப்பிட்ட பிறகும் மீதம் இருக்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் வாங்கிட்டு கேட்டாங்க, ஃபாத்திமா இது எங்கேருந்து வந்தது என்று கேட்கும் பொழுது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தான் நாடியவர்களுக்கு அவன் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் தருவான், எப்படியும் தருவான். நமக்கு தெரிந்த முகத்தை கொண்டு தருவான், தெரியாத சூரத்தில் வந்து தருவான். இது அல்லாஹ் நினையாபுரத்திலிருந்து தந்தான் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எனது அருமை மகளே, எப்படி பனி இஸ்ராயல்களில் சிறந்த பெண்மணியாக மரியம் இருந்தார்களோ அதே போல் நீ அகில உலகத்தின் சிறந்த பெண்மணியாக இந்த வினாடி நீங்கள் ஆகிவிட்டீர்கள். காரணம், அன்னைக்கு உணவு தட்டு உள்ளே வந்த பிறகு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அன்னா லகி ஹாதா, எங்கிருந்து உங்களுக்கு வந்தது? அப்போ அந்த மரியம் அம்மா சொன்ன வார்த்தை, இன்னல்லாஹ யர்ஸுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப், அந்த வார்த்தை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அங்கே எப்படி அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களோ இங்கேயும் நீங்கள் கொண்டு வந்த பணிப்பெண்ணை பார்க்கவில்லை, யார் கொடுத்து அனுப்பியது என்று பார்க்கவில்லை, ஏன் ரப்பு எனக்கு கொடுத்தான்னு பார்த்தீங்கள் அல்லவா. இந்த ஈமான் உன்னதமானது என்றார்கள். அஹ்லே பைத்தினர்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் உஹது மலையை தங்கமாக்கி அதில் கிலோ கணக்கில் கிரீடம் செய்து ஃபாத்திமா நாயகிக்கு கொடுத்திருக்கலாம். மிக உயர்ந்த உல்லாசமான தங்கத்தால் வெள்ளியால் ஆன வீடுகளை இந்த உலகத்திலேயே கட்டி தன் குடும்பத்தாருக்கு சுவன வாழ்க்கை தந்திருக்கலாம். ஆனால் இந்த உம்மத்திற்காக தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணித்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஃபாத்திமா நாயகியை நாம் இந்த ரமதானில் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய தியாகமும் அவர்கள் பெருமானார் மீது காட்டிய நேசமும் அவர்கள் அடைந்த உன்னத உயர்வும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நபி எப்படி நேசிக்க வேண்டும் என்பதற்கு பாடமாக இருக்குது. நபியை தன் தந்தை என்று பார்க்கவில்லை, வாப்பாவை பிள்ளை நடத்துவது போல் நடத்தவில்லை. தன் தந்தையாக இருந்த பொழுதிலும் கூட அவர்களை உயிருக்குயிரான ஹாத்தமுன் நபீனாகவே அவர்கள் பார்த்தார்கள். அதே போல் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நாம் இந்த ரமலானில் நினைக்கிறோம். எப்படிப்பட்ட பெண்மணி அவர்கள்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹுமைரா என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர்கள். இந்த உம்மத் அவர்களை நினைப்பதற்கு காரணம், இந்த உம்மத்தின் ருபுல் ஃபிக்ஹ், நாம் பெற்ற இந்த ஞானத்தின் குர்ஆன் ஹதீஸ் ஃபிக்ஹ் வாழ்க்கையின் என்னென்ன ஞானத்தை எல்லாம் நபியிடமிருந்து நாம் பெற்றோமோ அதில் 4இல் ஒரு பங்கை தந்தவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. எப்படிப்பட்ட இல்முக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள்! ஒருமுறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், மரணப்படுக்கையில் வருகிறார்கள். ஆயிஷா நாயகினுடைய கடைசி நேரம். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு உள்ளே வந்து அவர்களை புகழ்ந்து சொல்கிறார்கள், அவர்களை போற்றுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்! பெருமானாருக்கு பிரியமான மனைவி, பெருமானாரிடமிருந்து எத்தனை எத்தனை இல்முகளை நீங்கள் கற்று இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் விட உயர்வாக, இதையெல்லாம் விட உச்சகட்டமாக உங்களுடைய பரிசுத்தத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். உங்களுடைய பரிசுத்தத்தை அல்லாஹ் குர்ஆனின் வசனமாக இறக்கிவிட்டான். அந்த குர்ஆனுடைய வசனங்கள் எங்கெல்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, அந்த குர்ஆனை எங்கெல்லாம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், உலகெங்கும் எங்கெல்லாம் அந்த வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருக்கிறதோ, வானத்திலிருந்து வந்த அந்த வசனம்
கியாமத் வரை வரக்கூடிய உலக மக்களால் உங்கள் பரிசுத்தம் போற்றப்பட்டு கொண்டே இருக்குமே, அப்படிப்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர்கள் நீர் என்று ஆயிஷா நாயகியை புகழ்கிறார்கள். அதே போல இமாம் கதாதா ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஆயிஷா நாயகி இமாம் மஸ்ரூக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆயிஷா நாயகி சொன்ன ஹதீஸை அறிவிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சொல்வார்கள், ஹத்தஸனி அஸ்-சித்தீகா பின்து சித்தீக். அவர்கள் யார்? சித்தீக்குடைய மகள் சித்தீகா. அது மட்டுமல்ல, வ ஹபீபத்து ஹபீபுல்லாஹ், அல்லாஹ் யாரை தன் ஹபீபாக ஆக்கி கொண்டானோ அவர்களுடைய ஹபீபாவாக இருந்தார்களே அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அல் முபர்ரஅத்து மின் ஃபௌகி ஸப்இ ஸமாவாத், 7 வானத்திற்கு மேலே இருந்து அவர்களுடைய பரிசுத்தமும் அவர்களுடைய பராஅத்தும், அவர்கள் நிர்பராதி குற்றமற்றவர் பரிசுத்தமானவர் என்று 7 வானத்திற்கு மேலே இருந்து யாரின் மீது இறங்கியது வசனம், அப்படிப்பட்ட ஆயிஷா நாயகி எனக்கு இதை சொன்னார்கள் என்று சையதுனா மஸ்ரூக் ரதியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு முறையும் அவர்களை பற்றி ஹதீஸை அறிவிக்கும் பொழுது சொல்வார்கள். இல்முல் ஃபராயிலை அறிவித்திருக்கிறார்கள். வாரிசுரிமை சட்டத்தை இந்த உலகத்திற்கு ஆயிஷா நாயகி அவர்களைப் போல் சஹாபாக்கள் யாரும் கொடுக்கவில்லை. பெரும் பெரும் அலி ரதியல்லாஹு அன்ஹு, சஹாபாக்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் போய் இந்த ஞானத்தை, பெருமானாருடைய ஹதீஸ்களை, விளக்கங்களை கேட்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உம்மத்திற்கு உயர்வான ஞானத்தை நபி அவர்களோடு எல்லா நேரத்திலும் விருந்து பெற்றார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நிமிடங்கள், 10 மனைவி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க. ஆனால் நபி அவர்களுடைய கடைசி நிமிடங்கள் ஆயிஷா நாயகியுடைய டர்ன் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த நாளிலே ஏற்பட்டது, அவர்களுடைய வீட்டிலே ஏற்பட்டது, அவர்களுடைய மடியிலே பெருமானாருடைய புனித திருமுகம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் உயிர் பிரிந்தது. அந்த ஆயிஷா நாயகியோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வாழ்ந்தார்களோ அந்த புனித இடத்திலே கியாமத் வரை அவர்களுடைய புனித உடல் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் சொந்தக்காரர்களான அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை நாம் நினைவு கூறுகிறோம். இன்றைய நாயகரான மௌலா அலி ரதியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட பெருமானாருடைய மருமகனாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் பெருமானாருடைய ஹதீஸையும் அவர்களுடைய வசனங்களையும் எல்லோரும் அமல் செய்யலாம். குர்ஆனை எத்தனையோ சஹாபாக்கள் அமல் செய்திருக்கலாம். ஹதீஸை எத்தனையோ நபி தோழர்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் அமல் செய்திருக்கலாம். ஆனால் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை இந்த உலகத்தில் ஒரே ஒரு நபர் தான் அமல் செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னால் எந்த சஹாபியும் செய்யவில்லை. கியாமத் வரை யாரும் அந்த வசனத்திற்கு அமல் செய்யவே முடியாது. அந்த ஒரே ஒரு அமலுக்கு சொந்தக்காரர்கள் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். நபி அவர்களை சும்மா எல்லாம் போய் டிஸ்டர்ப் பண்ணி கேள்வி மேலே கேள்வி கேட்டு நபியை தொந்தரவு செய்கிறார்களே, அதனால் அல்லாஹ் ஒரு கண்டிஷன் போடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நாஜைத்துமுர் ரசூல் ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் ஸதகாத். இனிமே ரசூல்லாட்ட போய் நீங்கள் தனியாக சந்திக்கணும்னு சொன்னால் அவர்களிடம் நீங்கள் அவர்களுக்காக சில ஹதியாக்களை கொடுத்து விட்டு போய் கேளுங்க. ஹதியா இல்லாமல் நபியை சந்திக்கக்கூடாது. உடனே சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான இந்தி தீனார், என்கிட்ட ஒரு தீனார் இருந்தது, அதை நான் 10 திரகமாக மாற்றினேன். மாற்றிவிட்டு ஒவ்வொரு முறையும் நபி அவர்களிடம் போய் ஒவ்வொரு தீனாரை கொடுத்து ஒரு கேள்விக்கான விடையை நான் கேட்டுவிட்டு வந்தேன். வசனம் அப்போதான் இறங்குது. ஃப்ரெஷ்ஷாக நபி அவர்கள் அந்த வசனத்தை, அந்த குர்ஆன் ஆயத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள். வந்த உடனே அதை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அமல் செய்கிறார்கள். முதல்ல போய் ஒரு திரகம் கொடுக்குறாங்க. நபிகிட்ட கேள்வி கேட்கிறார்கள், வருகிறார்கள். 2வது ஒரு திரகம் கேள்வி கேட்டார்கள், வருகிறார்கள். 3வது 4வது 10 முறை பெருமானாரை சந்திக்கிறார்கள். அவர்கள் காலுக்கு கீழே இந்த உலகத்தினுடைய நாணயத்தை காணிக்கையாக்குகிறார்கள். பெருமானாரிடம் கேள்வி கேட்டார்கள். ஆனால் பல சஹாபாக்களால் நபி அவர்களுக்கு ஹதியா கொடுக்க வேண்டும், தன்னையே அர்ப்பணிப்பதற்கு தயங்காதவர்கள் சஹாபாக்கள்.
தன்னையும் தன் தாய் தந்தையரும் தன் சொத்து செல்வத்தையும் அத்தனையும் பெருமானாருடைய காலடியில் அர்ப்பணமாகுவதை உயர்ந்த இபாதத்தாக நினைப்பவர்கள் சஹாபாக்கள். ஆனால் காசு கொடுத்துட்டு தான் நபியை போய் சந்திக்கணும்னு சொன்னால் அந்த திருமுகத்தை மறுபடி பார்க்க முடியாதே, நம்மிடத்தில் அந்த காசு இல்லையே என்ற ஏக்கம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் வந்தது. உடனே அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்குகிறான். அஷ்ஃபக்து மன் துகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகாத். உங்களால் பெருமானாருக்கு ரகசியம் பேசும் பொழுது, அவர்களிடம் போய் தனிமையில் பேசும் பொழுது உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று வருத்தப்படுத்துகிறீர்களா? பரவாயில்லை, நீங்கள் போங்க, நபியிடம் பேசுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார் என்று வசனத்தை அல்லாஹு தாலா இறக்குகிறான். நபிக்கு ஹதியாவை கொடுங்கள், காணிக்கை தாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னவுடன் அதை அமல் செய்த ஒரே ஒரு தோழர், ஒரே ஒரு பெருமானாருடைய உம்மத், ஒட்டுமொத்த உம்மத்திலும் கியாமத் வரை யாரும் செய்ய முடியாத ஒரே ஒரு அமலை செய்தவர்கள் செய்தனா அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. அவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே போகலாம், நேரமும் காலமும் பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆலு அப்னாஅனா வ அப்னாஅக்கும், உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்கள், என் பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். அதிலே ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா வந்தார்கள். பிள்ளைகளில் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா. வ நிசாஅனா வ நிசாஅக்கும், உங்களுடைய பெண்களை அழைத்து கொண்டு வாருங்கள், நான் என்னுடைய மகளார் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை கொண்டு வருகிறேன். வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும், நான் என்னை முன்னிலைப்படுத்துகிறேன், நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது அன்ஃபுஸிலே அவர்கள் தன்னையும் சேர்த்து கொண்டார்கள், செய்தனா அலி நாயகத்தையும் தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். வரிஜாலனா வரிஜாலக்கும் என்பது கிடையாது, உங்களுடைய ஆண்களை நீங்கள் கொண்டு வாருங்கள், நான் எனது ஆணாக இருக்கக்கூடிய அலியை முன்னிலையில் நிறுத்துகிறேன் என்று சொல்லவில்லை, நான் வருகிறேன் என்றார்கள். அந்த நானில், அந்த நஃப்ஸிலே, அந்த அன்ஃபுஸிலே அலி நாயகத்தை தன்னோடு சேர்த்து கொண்டார்கள். நபி அவர்களும் அலி அவர்களும் வேறல்ல என்பதை பெருமானார் இந்த உலகத்திற்கு காட்டிய வசனம் அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். எனவே அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாம் நினைக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம். அந்த அஹ்லே பைத்துகளை நாம் காலமெல்லாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன நோக்கம், இறுதியாக அதை சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அமலை ரசூலுக்காக செய்கிறோம். அது மட்டுமல்ல, செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்று அவர்களை திட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா நாயகியும் அஹ்லே பைத்தையும் உயர்த்தி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை தாழ்த்தக்கூடிய ஒரு மோசமான கொள்கை கொண்ட கூட்டம் இருக்கிறது. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகியினுடைய மரண படுக்கையின் பொழுது வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நீங்கள் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? வல்லாஹி மா தரக இப்னு அபி குஹாஃபா அத்தார் வல் மால் வல் அஷீரா இல்லா லிமர்லாத்தில்லாஹ் வ மர்லாத்தி ரசூலிஹி வ மர்லாத்தி அஹ்லி பைத் வ மர்லாத்திக்கும் அஹ்லி பைத். இவ்வளவையும் நான் எதற்கு செய்தேன் தெரியுமா? நான் என்னுடைய வீடு வாசலை விட்டு விட்டேன், சொத்து சுகத்தை கொண்டு ரசூலிடத்தில் அர்ப்பணித்தேன், என் தந்தையும் நான் ஒதுக்கினேன், என் குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஹிஜ்ரத்திற்கு வந்தேன். இந்த தீனுக்காக நான் இவ்வளவு காரியத்தை நான் அர்ப்பணித்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? மர்லாத்தில்லா, அல்லாஹ் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது மர்லாத்தி ரசூலி, அவனுடைய ரசூலுடைய பொருத்தம் எனக்கு வேண்டும். மர்லாத்திக்கும் அஹ்லல் பைத், நபியினுடைய புனித திரு குடும்பத்தார்களே, உங்களுடைய பொருத்தமும் எனக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு அமல்களை செய்தேன். நீங்கள் என்னை பொருந்தி கொள்ள வேண்டும், என்னை நீங்கள் பொருந்தி கொள்ள வேண்டும் என்று ஃபாத்திமா நாயகியிடம் இருந்து அவர்களுடைய பொருத்தத்தை பெற்றுவிட்டு திரும்பினார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஒட்டுமொத்த அமல்கள், நம்முடைய இஃப்தார், நம்முடைய சஹர், நம்முடைய வாழ்க்கை அத்தனையும் அந்த அஹ்லே பைத் அத்ஹார்களுக்கு குர்பான். நாம் உணவை சாப்பிட்டு இஃப்தார் வைக்கிறோம். அல்லாஹ் அவர்களுடைய இஃப்தாரை குர்ஆனில் பேசுகிறான். வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா.
அந்த மொத்த சூறாவையும் அல்லாஹ் பேசுகிறான். நம்முடைய இஃப்தாரில் விதவிதமான உணவுகள் இருந்தது என்று சொன்னால் அவர்களுடைய இஃப்தார் ஒவ்வொரு நாளும் வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது இஃப்தார். நாளை மறுமையில் சுவனபதியில் ஆண்களுக்கு தலைவர் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா, பெண்களுக்கு தலைவி அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, அகில படைப்பினங்களுக்கும் தலைவராக, இயக்குனராக, டைரக்டராக அல்லாஹ்வினுடைய உதவியால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நாம் கொண்டாடுவது அஹ்லே பைத்தை. இது ஒரு கொண்டாட்டம் கிடையாது. நாளை ஒட்டுமொத்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் அஹ்லே பைத்துடைய தலைமையில் கீழ் கொண்டு வந்து அவர்களுடைய பணியாளர்களாக உலக மூமின்களை, முத்தகீன்களை, அப்தால்களை, அவுதாதுகளை ஆக்கி கொண்டாடுகிறானே, அந்த சுவனத்தில் அல்லாஹ் அவர்களை கொண்டாடுவதுதான் ஹகீகத்தான உண்மையான கொண்டாட்டம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த உலகிலும் அந்த அஹ்லே பைத்துகளுடைய ஹாதிம்களாக நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. நாளை மறுமையிலும் அவர்களை கொண்டாடக்கூடிய, ரப்பு கொண்டாடக்கூடிய அந்த சுவனத்தில் நம்மை அவர்களுடைய ஹாதிம்களாக, அவர்களுடைய குலாம்களாக, நம் பெண்மணிகளை ஃபாத்திமா நாயகி, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, பெருமானாருடைய புனித திருக்குடும்பத்தாரின் பெண்மணிகளுடைய கனீஸ்களாக, அடிமைகளாக அல்லாஹ் ஆக்கி ஈருலகிலும் அவர்களுடைய சாயா ஃபிகனில் வாழக்கூடிய நர்பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.